ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி நமது கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். நமது வலது கையை இடது இதயத்தில் வைத்து கவனத்தை நமது இதயத்திற்கு கொண்டு வந்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தாயே, தங்களின் வருகையால் எங்களுக்குள் இருக்கின்ற அறியாமை என்ற இருள் அகற்றப்பட்டிருக்கிறது. தங்களின் அன்பின் ஒளியின் மூலமாக நாங்கள் தூய ஆத்மாதான் என்பதை உணர்ந்திருக்கிறோம். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தயவு செய்து தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். தாயே, நாங்கள் இன்றைய கூட்டு தியானத்தினுள் முழுமையாக தியான நிலையை அடைவதற்கும் அதன் ஆனந்தத்தை உணர்வதற்கும் தயவு செய்து அனுமதியளித்து அருள் புரியுங்கள். மெதுவாக இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை நமது சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की
साक्षात् श्री सहस्रार्य स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே பூமி தேவி, தயவு செய்து எங்களின் தியானத்திற்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும், எதிர்மறைகளையும், தோஷங்களையும், கவனச்சிதறல்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே பூமி தேவி, தயவு செய்து நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இடாநாடிக்கு கொண்டு வருவோம். ஜெயந்தி, மங்களா, காளி, பத்ரகாளி, கபாலினியாக விளங்கும் தாயி, தங்களுக்கு எங்களின் வணக்கத்தை தெரிவிக்கிறோம். எங்களின் இடா நாடியில் வீற்றிருக்கும் தாங்கள் பிரபஞ்சத்தின் மொத்த ஆனந்தத்திற்கும் காரணமானவர். எல்லாவற்றிற்கும் சுபத்தை அளிப்பவரும், அனைவருக்கும் அன்பையும் ஆசீர்வாதத்தை அளிப்பவருமான தாங்கள் பரிபூரண மகிழ்ச்சியை
எங்களுக்குள் நிலை நிறுத்துபவராவீர். தாயே, தயவு செய்து எங்களின் இடா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். எங்களின் இடா நாடியில் இருக்கின்ற அனைத்து விதமான தூய்மையற்ற ஆசைகளையும் தூய்மையற்ற கவனங்களையும் மாயைகளையும் அகற்றிவிட்டு தங்களின் அன்பை நிரந்தரமாக எங்களுள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். தாயே, ஸ்ரீ சிவனிடத்தில் நித்தியமாக உடனிருப்பவரான தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான தூய்மையற்றவைகளை, பயத்தை, குற்ற உணர்வை தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள் அம்மா. எங்களுக்குள் தூய ஆத்மாவை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். எங்களின் தியானத்தில் நாங்கள் ஆழத்தை உணர்வதற்கும் அதன் ஆனந்தத்தை எங்களுள் நிலைநிறுத்தவும் தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான தீய குணங்களை அகற்றிவிட்டு எங்களுள் தூய பக்தியை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது இடா நாடியிலேயே வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि
सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादीं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निक्षुद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः।
மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, ஸ்ரீ மகா சரஸ்வதியாகவும் ஸ்ரீ ஹனுமராகவும் எங்களின் பிங்களா நாடியில் வீற்றிருக்கும் தங்களை நாங்கள் பணிவோடு வணங்குகிறோம் அம்மா. தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியில் இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் ஆகாய மார்க்கமாக தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான அசுர குணங்களையும் அதிகப்படியான சிந்தனைகளையும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் எங்களுக்குள் இருக்கின்ற பொறுப்பற்ற நிலையும் நான் என்ற அகங்காரத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் எதுவும் செய்யவில்லை, எங்களுக்கு எதுவும் தெரியாது, தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். தாயே, எங்களுக்குள் எங்களின் ஆத்மாவை நிலைநிறுத்தி எங்களை தயவு செய்து தூய்மையான நிலைப்பாட்டுடன் இருப்பவர்களாகவும் உண்மை நிலையிலிருந்து எங்களின் செயல்களை செய்யக்கூடியவர்களாகவும் நாங்கள் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமனா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனத்தை நமது பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்மளுடைய மைய நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, ஸ்ரீ மகாலட்சுமியாகவும் ஸ்ரீ மகா விஷ்ணுவாகவும் எங்களின் மைய நாடியில் வீற்றிருக்கும் தங்களை நாங்கள் பணிவோடு வணங்குகிறோம் அம்மா. தங்கள் அருளால் இந்த மனித பிறவியில் நாங்கள் ஆத்ம விழிப்புணர்வு பெற்று சகஜ யோகிகளாக இருக்கின்றோம். தாயே, தயவு செய்து
எங்களின் மைய நாடியில் இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளையும் தூய்மையற்ற ஆசைகளையும் எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிட்டு நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இறைவனோடு இணைந்த அந்த ஆனந்த நிலையில் மட்டும் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் சமநிலையில் எங்களின் தூய ஆத்மாவை உணர்ந்தவர்களாக இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ கணேசா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நம்முடைய நடு நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய மூலாதாரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். தயவு செய்து எங்களை கள்ளம் கபடமற்ற குணத்துடன் இருப்பவர்களாக மாற்றுங்கள். தாயே, தங்களிடம் நாங்கள் தியானத்தில் அனுதினமும் பிரார்த்தனை செய்கின்ற அனைத்து தூய குணங்களை தயவு செய்து எங்களுள் நிலைநிறுத்துங்கள் அம்மா. எங்களின் விருப்பங்கள் அனைத்தும் தங்கள் அருளால் தூய்மைப்படுத்தப்படட்டும். தாயே, ஸ்ரீ கணேசரின் குணங்கள் எங்களுள் நிலைநிறுத்தப்படுவதற்கு தாங்கள்தான் எங்களுக்கு ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டும் அம்மா. ஸ்ரீ கணேசா, தங்களை நாங்கள் வணங்கும் பொழுது கள்ளம் கபடமற்ற குணத்துடன் இருப்பவர்களாக எங்களை மாற்றுங்கள். தாங்கள்தான் எங்களின் வாழ்வின் ஆதாரமாக இருக்கிறீர்கள். தாங்களே பாதுகாப்பிற்கு ஆதாரமாவீர்.
ஓம்காரமாக விளங்கும் தாங்கள் யோகிகளால் வணங்கப்படுகிறீர்கள். எங்களுக்குள் ஞானத்தையும் மங்களத்தையும் கள்ளம் கபடமற்ற தன்மையையும் நிலைநிறுத்துபவர் தாங்களாவீர். தங்களிடத்தில் அடைக்கலமாகுபவர்களை பாதுகாப்பவர் தாங்களாவீர். எங்களுக்குள் திருப்தியையும் மகிழ்ச்சியையும் நிலைநிறுத்துபவர் தாங்களாவீர். தர்மத்தின் நிலையில் எங்களை வழி நடத்துபவரும் தாங்களாவீர். ஸ்ரீ கணேஷா, எங்களின் குண்டலினி மாதாவை பாதுகாப்பவரான தாங்கள் தங்கள் அனுமதியுடன் அவர் மேலெழுந்து எங்களின் சகஸ்ராராவை அடைந்து இறைவனோடு இணையும் அந்த ஆனந்த நிலையை நாங்கள் பரிபூரணமாக உணருகின்ற அந்த தியான நிலையை எங்களுக்கு தயவு செய்து தந்தருளுங்கள். ஸ்ரீ கார்த்திகேயராக இருக்கும் தாங்கள் எங்களுக்குள் அவரின் தத்துவத்தையும் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். எங்களின் மூலாதாரத்தை பாதுகாப்பவரான தாங்களும் ஸ்ரீ கார்த்திகேயரும் எங்களின் மூலாதார குணங்களை தயவு செய்து எங்களுள் மேம்படுத்துங்கள். நாங்கள் தூய ஆத்மாவாக இருக்கும் பொழுது தூய அன்பை உணர்ந்தவர்களாகவும் அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாகவும் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனத்தை மூலாதாரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நம்மளுடைய இடது இதயத்திற்கு கொண்டு வருவோம். தாயி ஸ்ரீ சிவசக்தியாக எங்களின் இடது இதயத்தில் வீற்றிருக்கும் தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. ஸ்ரீ சிவனாக இருப்பவரும் தாங்கள், ஸ்ரீ சக்தியாக இருப்பவரும் தாங்கள். தாயி, எங்களின் கைகளாலோ அல்லது கால்களாலோ செய்யப்பட்ட அல்லது உடலால் உருவாக்கப்பட்ட
அனைத்து தவறான செயல்களையும் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். எங்களின் காதுகளாலோ அல்லது கண்களாலோ மனதாலோ செய்யப்பட்ட அல்லது செய்யப்படாத எல்லா தவறுகளையும் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். கருணையின் கடலாக விளங்கும் தாங்கள் எங்களுக்குள் அன்பை நிலைநிறுத்துபவராவீர். தங்களின் அன்பின் காரணமாக தூய ஆத்மாவாக இருக்கும் நாங்கள் அந்த அன்பை பரிபூரணமாக உணரக்கூடிய அந்த தெய்வீக இணைப்புடன் நாங்கள் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. எங்களின் தியானத்தில் நாங்கள் மேன்மேலும் மேம்பட்டவர்களாக திகழ்வதோடு அந்நிலையில் நாங்கள் இறைவனோடு இணைந்த அந்த ஆனந்த நிலையை, அமைதியை, நிறைவை நாங்கள் உணர்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ சிவ பார்வதி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சிவ பார்வதி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. நமது கவனத்தை இதய சக்கரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். சிவ அஷ்டகத்தை கேட்டு நமது தியானம் மேலும் ஆழமாக செல்வதற்கு அன்னையிடம் பிரார்த்தனை செய்து தியானத்தில் இருப்போம். मनोबुद्ध्यहङ्कार चित्तानि नाहम्। मनोबुद्ध्यहङ्कार चित्तानि नाहम्। मनोबुद्ध्यहङ्कार चित्तानि नाहम्। न च श्रोत्रजिह्वे न च घ्राणनेत्रे न च व्योमभूमिर्न तेजो न वायुः। चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहं। चिदानन्दरूपः शिवोऽहं 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 शिवोऽहम्। न च प्राणसन्त्यो न वै पञ्चवायुः। न च प्राणसन्त्यो न वै पञ्चवायुः। न वा सप्तधातुर्वा पञ्चकोशः। न वाक्पाणिपादं न चोपास्थपायु। चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहं। चिदानन्दरूपः शिवोऽहं 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 शिवोऽहम्।
चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपः शिवोऽहं 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 शिवोऽहम् न पुण्यं न पापं न सौख्यं न दुःखम् न पुण्यं न पापं न सौख्यं न दुःखं न मन्त्रो न तीर्थं न वेदा न यज्ञः अहं भोजनं नैव भोजं न भोक्ता चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपः शिवोऽहं 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 शिवोऽहम् न मृत्युर्न शङ्का न मे जातिभेदः न मृत्युर्न शङ्का न मे जातिभेदः पिता नैव मे नैव माता न जन्मः न बन्धुर्न मित्रं गुरुनैव शिष्यः चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपः शिवोऽहं 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 शिवोऽहम् अहं निर्विकल्पो निराकाररूपो अहं निर्विकल्पो निराकाररूपो विभूत्वा च सर्वत्र सर्वेन्द्रियाणाम् सदा मे समत्वं न मुक्ति न बन्धः चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपः शिवोऽहं 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 शिवोऽहम् साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो நமः. மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்வோம். தாய், எங்களுக்கு உயர்ந்த நிலையை எங்களுள் உணர வைத்தமைக்கு எங்களின் நன்றிகளை தங்களுக்கு செலுத்துகிறோம் அம்மா. எங்களை மேம்படுத்தியதற்கும் எங்களுள் எங்களின் ஆத்மாவை உணர்த்தி எங்களை தெளிவடைய வைத்தமைக்கும் எங்களின் நன்றிகளை தங்களுக்கு செலுத்துகிறோம். தாயே, எண்ணங்களற்ற இந்த ஆழ்நிலை தியான நிலையில் நாங்கள் எப்பொழுதும் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள்.
மந்திரம் ஸ்ரீ சச்சிதானந்த சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்த சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். நமது இதே தியான நிலையில் அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். In India, we believe that that God Himself takes incarnations with His Vishnu principle. Whenever there is the decline of righteousness and tries to elevate. Every incarnation has done a lot of work. बोलू नका कोण आहे इतक्या जोरजोराने बोलायचं नाही. And have done also work within ourselves. Now, this is the knowledge we had in India long time back. But when they talked about incarnations, people started worshipping them as some statues or some sort of an images which were sold in the market and were made by people who had no right to do that. But it is described in the Puranas that we have got some of the places where many कोण आहेत पोलिसांना सांगा काय चाललंय ड्रायव्हर काय करताय they have said that in many places in India and all over the world the Mother Earth has created beautiful deities to tell the people or to sort of tally with whatever described in those olden books. And all these are called as Swayambhu. They are created by themselves. Unless and until you are a realized soul, you cannot make it out whether these are real or not. You have to have vibrations to see that they emit vibrations quite strongly. A stone starts emitting vibration, but it has a form, it has a coefficients. So how this is being created? There have been quite a lot of miracles in this country.
of these incarnations. Like Ramadasa, who was the guru of Shivaji Maharaj, it is said that he, in his own time, the Mother Earth emitted out, manifesting, they say 500 Hanumana. I don't know the number is correct or not, whatever it is. But the one, they found a statue in the waters of Angapur. It was Ramadasa who found it and was kept there. And there was a statue of another goddess, Anglai Devi. Must be meaning England, I think. Goddess coming from England must be Anglai Devi. Whatever it is. So they wanted to remove those statues from there. And they said that the statues would not move. So they had to ask for forgiveness. And with great difficulty they could remove those statues to one place called Chafal where they are kept. Now, why they took it to Chafal? Because there was one Hanumana created. And this Hanumana, they wanted to change the face, the architects. So they went on deep down trying to find out how far does the stone go. So it went on and on and on and on for, I don't know, thousands of feet they went down. And they saw it was still standing on one rock straight forward. So they gave up and they kept as it is. All such miracles have been here to show that these are Swambhus. But then people started making statues and started worshipping, then making more statues and worshipping. As a result, there were incarnations, other incarnations, as we think that Dattatreya, the primordial master, took incarnations on this earth, and most of them then tried later on to say that we should not talk of the flower, but we should talk about the honey, and we have to get to the honey. So they started talking about the Ruh, about the all-pervading power, about Brahma Chaitanya. All of them practically talked like that. Not in the beginning, I would say, but later on, when they found that the people were just busy worshipping any stone, get from there, they became just stone worshippers. So another kind of religion just came in, which just said that we should believe in God Almighty and we should just worship Him as an abstract God. So this abstraction also turned out to be futile, because when you talk about flower, you worship the flower. And when you talk about the abstract, you just talk. It's a talk, 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 talk. You cannot get to the honey. So even if you talk about the honey, what's the use of talking about it? You have to have it. For that, we have to become the bee. And that is why it is important that you have to have your self-realization. And in every religion whatsoever, even in Islam, it is said you have to become a wali. In Christianity, it is said you have to be born again. In Buddhism, it is said you have to become Buddha. Means you should be knowledgeable. In Mahavira's things, they said you must get your self-realization. Lao Tse has said it. Just if you start from Socrates onward, of course we should forget about Plato and these people, because I don't think they had much sense of spirituality. But most of these people have talked about self-realization. And there's no religion in which they have not talked about self-realization. Even in the Judaism, or where they believe in the coming of the Savior for their salvation. Even they have talked about it. So it is all described in Quran. There's a complete surah describing about the sent one, means the avatara, means the incarnation.
And also said that you won't believe, you won't accept, and all those things. So now once you are realized souls, then only you start seeing that all this talk is futile. You have to become a realized person. If you get your realization, then only you can get over the superficial illusions and you can go deep into it. All these illusions are there in all the countries, in all the religions, and that's why there is a problem. And we have seen people suffering from the pangs of fundamentalism. As I have given another lecture about paramodernism, in that I have talked about Russia, that Russia has now withdrawn. When one side has withdrawn, the rest of the people, now whom are they going to fight? If there's another side is not going to fight, this side is left out, and they don't know what to do with their armaments and everything. So this was the great work of Gorbachev, I think, and he's a realized soul, so he could see the point, and the way he has managed is tremendous. And now the main problem is fundamentalism, and that comes out of ignorance. Ignorance and also selfishness, because people want to say that this is my religion, this is my prophet, this is my guru, this is my master, and all those things. But actually, they don't belong to any party, to anyone, they belong to the whole world. One can understand if you establish something for your protection from other parties. But to start yourself in a way to establish a falsehood, surprisingly, very surprising, I don't understand human beings. For such falsehood, they are very happy to join, and so many will join without even thinking, knowing. They'll all club together for a nonsense like that. For a nonsense, human beings always club together, but for a sensible thing, they don't want to understand. So now we are coming to the point of puja, because there are so many new Sahajogis who might not have known what is a puja. Now, as it is now, you all believe that I am Adi Shakti, and you have proof of it. Puja is one of the way you can have the proof of it much more. Because when you are doing the puja, my deities, which are within my chakras, they get excited and they feel happy and they want to emit more vibrations. And when they start emitting more vibrations, then you are surprised that how after puja you get so drenched and you just feel elevated and at a much higher level. Of course, it is true that during the puja time you feel very much elevated. For some time you can keep it up. Some people definitely retain it. But some people go up and down like a yo-yo. They don't have that capacity to retain it. That is why one has to meditate in thoughtless awareness to keep up that status, that higher status. But the puja of only of the goddess is allowed, puja of the god is allowed. But we must know who is the god or who is the goddess. So doing the puja of every person blindly, anybody who comes forward says this and that, should not be accepted. You'll be surprised, for the first 4 years, I didn't even allow them to have any puja whatsoever. Even they said, you are our guru, so you should allow us to have guru puja. I said, nothing. I will not. Then first, after 4 years, on the Navratri day, they wanted to have one puja. I said, all right, you can have it, but very few people. And then they found that that puja gave them so much of vibration, so much of elated spirituality. And they touched so many dimensions suddenly that then they started requesting me, Mother, you must give me a puja. Even in India, where we have this system of puja, people have no idea how to really do it.
It was very embarrassing, but I had to tell them each and everything, do like this, do like that, you must have like this. I was work it out this way. First time I went to Delhi, you'll be surprised. Somebody can get hold of that photograph, I was just shrunk. I was just shrunk, the whole body had shrunk, I'd become so thin. And I was so shocked because they were using all plastics and things from used in the thing, all kinds of things. Oh God, I said, now what to do? So I never used to also allow them to give me any money or anything before. Then I said, all right, start with 1p. We started with 1p. Gradually they increased. Because I thought that they don't know that you have to use silver. And then out of that money, I said, all right, I'll buy silver. I'll put my name on that, so it's my property. So whatever you have given me is mine, so-called, and is with you. That is how we started this proper understanding of the thing. That we have to have a particular type of metal, particular type of styles. Now these metals have an effect on us, very much effect on us. And in what metal you do the puja also has an effect. It's all a science of spirituality, which one must understand is very important and should be done in a proper way if you have to have the best results. It's like a science. And so the puja started. And I think now people have got quite a good sense of it. Now it is, in Maharashtra especially, they are experts and it's very difficult to argue with them. So they said that, Mother, we are supposed to give you a sari. But they are such experts, they said, no, we have to give you a sari. Then I said, all right, give me ordinary sari, I will not take expensive. Then they argued with me, this thing, that thing, it went on and on and on. And, then it started on to, they said, we cannot give you false sari. I said, all right, give me anything. Then it has become so expensive now. See, so I've been requesting that now for future, try to understand that now I'm old, and to an old goddess you can give something simple. But nobody is willing to accept. Now we are growing so much, this, that. All right, let us see how we reconcile each other. So this is how it is. That it makes no difference. But it does, in a way, what importance you give to everything that you want to do. It's very important. It's the complete attention, dedication, and the complete importance that you give to anything that you do is very important. If you do not give it the highest priority, it doesn't work. If it is just by the way, it doesn't work. So it is important to understand that if you have to gain anything in this puja, you have to give it the highest priority. And then just before puja, if your mind is telling you or doubting, just tell him to stop. Because that mind can act against you. So for the puja, you should be all prepared in a way, in a receptive way, and receive it. आप लोगों को अंग्रेजी तो काफ़ी समझ में आती होगी. जो मैंने बात कही है आपको सबको मालूम है कि जो हमारे अंदर बैठे हुए देवी देवताएं हैं वो आपकी पूजा से बहुत प्रसन्न हो जाते हैं और बहुत ज़ोरों में वाइब्रेशंस छोड़ना शुरू करते हैं, कभी तो ज़रूरत से ज़्यादा, चाहे आप उसको अब्सॉर्ब करें चाहे नहीं करें. अगर आपने उसको अब्सॉर्ब नहीं किया तो मुझको ही तकलीफ होने लग जाती. इसलिए सबको बहुत खुले दिमाग से, खुले हृदय से, पूरी आर्तता अंदर ला करके पूजा में बैठना चाहिए. जिसने जितनी आर्तता होगी उतना ही उसको फायदा होगा. इसलिए शुद्ध इच्छा होनी चाहिए, अंदर शुद्ध इच्छा करके, और माँ हमारे अंदर आप ऐसा कुछ रंग भर दो कि वो उतरे ही ना. एक बार जो रंग भर गया तो वो उतरे ही ना, ऐसा ही रंग भरो, ऐसी मन में इच्छा करके आपको बैठना चाहिए. अच्छा, अब काफ़ी देर हो चुकी है और ये सब बेकार कहीं इन लोगों ने पुलिस वाले लगा दिए हैं, उनके साथ बैठे बैठे भी टाइम गया. फिर उसके
அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாய், எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், நாங்கள் பூஜையில் எவ்வாறு இருக்க வேண்டும், எங்களின் நிலை என்னவென்று எங்களுக்கு தெளிவுபடுத்தமைக்கும் எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயி, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.